இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களையும் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் அற்புதமான நாளுங்க. நாளை நாள் ஆங்கில மாதத்தில் 7வது மாதமான ஜூலை மாதம் இருக்குல்ல, அந்த ஜூலை மாதத்துடைய 10ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3வது மாதமான ஆணி மாதத்துடைய 26ஆம் நாள். கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் வியாழக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய வியாழக்கிழமை பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். பௌர்ணமிக்கு பிறகு அந்தந்த ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கும்ப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா, ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ பௌர்ணமி பலன்களை உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பௌர்ணமியை பற்றிய சிறப்புகளை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த பௌர்ணமியை பற்றிய சிறப்புகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமியில் சில பரிகாரங்கள் செய்யணும். அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த பௌர்ணமி மிதுன ராசியில் சூரியன் இருக்கும்போது வரும். அதனால் இந்த பௌர்ணமி மிதுன பௌர்ணமி என்று அழைக்கப்படும். ஆக்சுவலி இந்த பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சக்தி வாய்ந்த இந்த ஒரு மாலையை நாம் மகாலட்சுமிக்கு சாத்தணும். இந்த ஒரு மாலையை சாத்தி மகாலட்சுமியை வழிபட்டால் செல்வ பலங்கிறது பொழியும். ஸோ செல்வ மலை பொழியறதுக்கு என்ன மாலையை சாத்தணுங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் என்ன மாலை சாத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மறக்காமல் அந்த மாலையை சாத்திருங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து நிச்சயம் மாறும். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியாக என்ன செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி ஆனி மாத பௌர்ணமி மற்ற மாத பௌர்ணமி விட ரொம்பவே விசேஷமானது, சிறப்பானதாக கருதப்படுது. இந்த 2025 வருடத்தின் ஆனி மாத பௌர்ணமி நாளைய வியாழக்கிழமை வர இருக்கு. இந்த நாளில் மகாலட்சுமி தேவியை எப்படி வழிபட்டால் நமக்கு செல்வம் மழை பொழியும், மகாலட்சுமிக்கு உகந்த இந்த ஒரு மாலையை சாத்தி வழிபட்டால் கிடைக்கக்கூடிய பலன் என்னென்ன என்பதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறீங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆனி மாத பௌர்ணமி மட்டும் கிடையாது, எல்லா பௌர்ணமியிலுமே பொதுவாக நல்ல விஷயங்கள் செய்யலாம். அதே சமயம் சில விஷயங்கள் செய்யக்கூடாது. அதில் நாளை நாள் முகசவரை செய்வது, முடி வெட்டுறது, மொட்டை போடுவது, நகை வெட்டுவது இந்த மாதிரியான காரியம் கட்டாயம் செய்யக்கூடாது. முடிந்தவரை அசைவம் தவிர்த்து சைவ உணவுகளை எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. காரணம், பௌர்ணமியான நாளை நாள் பிரபஞ்சத்தில் சக்தி அதிகரித்து காணப்படும். நாளை நாளில் நாம் வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் அப்படியே பலிக்கும் என்கின்ற ஐதீகம் இருக்குது. அதனால தான் பெரும்பாலான பரிகாரங்கள் நாளை நாட்களில் செய்ய சொல்லப்படுது. ஆக்சுவலி நாளை நாள் கிரிவலம் வருவது ரொம்பவே விசேஷம். நிலவுடைய ஒளி நம்ம மீது படும்போது நம்ம மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலம் யாவும் தீரும். இதனால தான் நாளை நாள் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது என்று கூறப்படும். பௌர்ணமியில் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் வீடு கட்டுவது, சுபகாரியம் செய்வது, வீடு புதுப்பிக்கிறது இந்த மாதிரி போன்றவற்றை செய்யலாம். மேலும் நாளை நாளில் மௌன விரதம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. தேவையற்ற அசுப வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடாது. நாளை நாள் சுப வார்த்தைகளை பிரயோகப்படுத்தணும். அப்போ தான் இறைவன் பார்வை நம்ம மேலப்படும். இறைவனை நினைத்து தியானம் போன்றவற்றை நாளை நாள் மேற்கொண்டிங்கன்னா 1 வருடம் தவம் செய்வதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சிறப்புகளை நாளை பௌர்ணமி கொண்டிருக்கு. இப்பேற்பட்ட பௌர்ணமியான நாளை நாள் காலையிலே எந்திரிச்சு வீடு முழுவதும் சுத்தம் செய்திருங்க. அப்புறம் பூஜை அறையை சுத்தம் செய்திருங்க. அப்புறம் குளித்து சுத்தமாகிருங்க. அப்புறம் நீங்கள் வாசலில் வண்ண கோலம் போடுங்க. தாமரை பூக்கோலம் இல்லைனா தெய்வீக கோலம் வரைவது ரொம்ப நல்லது.
நாளை நாளில் மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு மனமகிழ்ச்சியோடு வருவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்யணும். மகாலட்சுமியின் மனக்குளிர செய்ய அவங்களுக்கு பிடித்தமான இந்த ஒரு பொருளால் மாலை கட்டி சாத்தணும். ஆக்சுவலி நல்ல வாசத்திற்கு பெயர் போன மூலிகை பொருளாக இருக்கக்கூடிய ஏலக்காய் தான் அந்த பொருளாகும். சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஏலக்காயை பயனுள்ள வகையில் மகாலட்சுமிக்கு மாலை போல மஞ்சள் நூலால் கோர்த்து சாத்தணும். பின்னர் மகாலட்சுமிக்குரிய நைவேத்தியங்கள் படைத்து, அதாவது இனிப்பு பண்டங்கள் வைத்து குத்து விளக்கு 2லும் 5 முகத்திலும் 5 திரியிட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். அதே போல் என்னதான் நாளினால் குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு போன்றவற்றை ஏற்றினாலும் பௌர்ணமி அன்னைக்கு ஒரே ஒரு அகல் விளக்காவது பூஜையில் எரிய வைக்க வேண்டும். அதே போல் உங்கள் வீட்டு தலைவாசலில் 2 அகல் விளக்குகளை இருபுறம் வைத்து 2 திரிகளை போட்டு தீபச்சுடரை எரியவிட வேண்டும். இதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் யாவும் நீங்கும். நீங்கள் நினைத்தபடி நடக்கும். கடன் தொல்லைகள் தீரும். இந்த மாதிரி ஐதீகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாலை 6 மணிக்கு மேல் யாருக்கும் நாளை நாள் கடன் கொடுக்கக்கூடாது. அதே போல் கடன் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கடன் தொகையிலிருந்து ஒரு பகுதியை நாளை நாள் 6 மணிக்குள் கொடுத்து விட்டு வரணும். இதனால் விரைவில் கடன் அடையும் என்கின்ற ஐதீகம் இருக்குது. இது போல் எண்ணற்ற பலன்களை தரக்கூடிய நாளை ஆணி மாத பௌர்ணமியை கும்ப ராசிக்காரங்க தவற விடாதீங்க. அதனால தான் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன். இவ்வளோ நேரம் பரிகாரம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு பலன் என்னங்கிறத சொல்ல போகிறேன். அதாவது ஆணி மாத பௌர்ணமியுடைய பலனை சொல்ல போகிறேன். கும்பராசி அவிட்டம் 3-4 பாதம், சதயம், புரட்டாதி 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து அறிவு திறமையானது கூடும். சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றியானது காண்பீங்க. அப்புறம் வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம். அதனால் எதிலையும் கவனமாக இருப்பது நல்லது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவனமாக இருந்தீங்கன்னா ஆபத்து இல்லாமல் இருக்கலாம். மற்றவர்களுடைய செய்கையால் கோபம் கூட ஏற்படலாம். ஸோ அதில் நிதானம் தேவை. வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். வீடு, மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடை நீங்கும். ஸோ தடைகள்லாம் நீங்கிறது ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்குது. ஸோ கோபம் ஏற்படாமல் நிதானமாக இருக்கணும். அது மட்டும்தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவு லாபம் தராவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. தொழில் விரிவாக்க செய்யக்கூடிய திட்டத்தை இப்போதைக்கு பண்ண வேண்டாம், தள்ளி போடுவது நல்லது. அப்புறம் இதை தொடர்ந்து உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உங்களுடைய பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சனை வராமல் தடுக்கும். அதனால் மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருங்க. இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே எதையும் மனவிட்டு பேசி அதன் பிறகு செய்வது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நன்மை தரும். குடும்பத்தில் அமைதி உண்டாக கோபத்தை குறைப்பது நல்லது. அமைதிங்கிறது இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோபப்படக்கூடாது. இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்களுக்கு அறிவுபூர்வமாக செயல்பட்டிங்கன்னா சில முக்கிய முடிவு எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியம் நிறைவேறும். அப்புறம் மெயினாக அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அதுதான் உங்களோட குடும்பத்துக்கும் உங்களுக்குமே நல்லது. இது பெண்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு பாதுகாப்புங்கிறது ரொம்ப அவசியம். பொருள் வரவில் குறைவு ஏற்பட வாய்ப்பு இல்லை. எனினும் வேலை செய்யக்கூடிய இடத்துல சிறு சிறு பிணக்குகள் மறையோ. கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காமல் இருக்கிறது நல்லது. கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்த்திங்கன்னா அது உங்கள் துறையில் ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும். பிரபலங்களுடைய நட்பு ஆதரவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பணியின் நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டியது வரலாம். அண்டை அயலாரோடு இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும். ஸோ உற்சாகம் பிறக்கும் போதே மனக்கசப்புகள் நீங்கிறதுக்கு நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஸோ இது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாகும். மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் ஈடுபடணும். சக மாணவர்கள் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. ஏன்னா சக மாணவர்கள் விவகாரங்களில் தலையிட்டு அதில் நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது நல்லது. ஆக மொத்தம்
உங்களோட ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.